வள்ளி, தலையெல்லாம் விரிச்சு போட்டு அழகா உட்காந்துருக்க? காலையில் தலை குளிச்சது ஒழுங்காகவே காயவே இல்லைங்க. அதான் இப்போ தலையை விரிச்சு போட்டு கொஞ்சம் காய வச்சுட்டு தூங்கலான்னு பார்த்தேன். இல்லாட்டி சளி பிடிச்சிக்குமே, அதனால தான். ஆமாம் ஆமாம், நல்லா காய வச்சுட்டு தூங்கு. காலையில் கோயிலுக்கு வந்திருக்கலாம்ல, எப்போ பார்த்தாலும் வேலை 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 தான். நான் என்னமோ பண்ணுறது, பில்டிங் ஒர்க் போயிட்டுருக்குல்ல, அதுவும் இல்லாமல் 2-3 பால் காய்ச்சி வேறு, அந்த பில்டிங் ஒர்க்லாம் முடிக்கணும்ல, அதனால தான்மா. எனக்கு என்ன ஆசை இல்லாமல் இருக்குது உங்கள் கூட, பிள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ட்டு. அட போங்க. சரி, அடுத்த மாதம்னாச்சு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் வாங்க. நீங்கள் வந்தால் தான் நானும் போக முடியும். ஏன்னா நம்ம 4 பேர் சேர்ந்து தான் பூஜை பண்ணணும் நம்ம சாமிக்கு, அதனால தான். போயிட்டு வரலாமா? இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்குல்ல, அதனால தான். அடுத்த மாதம் கொஞ்சம் ஃப்ரீயாகிடலாம், போயிட்டு வந்துடலாம். ஆமாம், பிள்ளைங்களாம் தூங்கிட்டாங்களா? அவளுக தூங்குறதுக்கெலாம் 11 மணி ஆகுங்க. செல்லை தான் நோண்டிட்டு இருப்பாளுங்க, ரீல்ஸு அது இதுன்னு பார்த்துட்டு இருப்பாளுங்க. சரி, தலை காஞ்சிருச்சுனா வா, போயிட்டு தூங்கலாம். காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு போகணும் நான் வேற. சரிங்க, வாங்க போகலாம். ஹலோ உமா, என்ன பண்ணுற? நான் என்னங்க, காலையில் கோயில் போயிட்டு வந்தேன். இப்போ தான் சாப்பிட்டுட்டு உக்காந்துருக்கேன், படுக்கலான்னு வந்தேங்க. சரிம்மா, கரெக்டாக சாப்பிடு சரியா? இன்னும் ஒரு 2-3 நாளில் வந்துடுவேன் நான். பார்த்து சேஃபாக இரு. சரிங்க. நீங்கள் உடம்பு பார்த்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க. நான் இருந்துக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னால் உனக்கு தான் கஷ்டம். உங்கள் அம்மாவை வேணா வந்து இருக்க சொல்லுவோம்மா உன் கூட. ஏங்க பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான்லாம் காலேஜ் படிக்கும்போது ஹாஸ்டலில் தானே இருந்தேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பழகிருச்சு. நீங்கள் பார்த்து சேஃபாக இருங்க. சரி உமா, மிஸ் யூமா. மிஸ் யூங்க, நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சீக்கிரம் வந்துடுங்க. சரிம்மா, கண்டிப்பாக வந்துடுறேன் சரியா? சரிங்க, நான் தூங்குறேன். சரி, வைக்கிறேங்க. சரிம்மா. மது, இந்த மூவி இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுல்ல, நல்லா இருக்கு. ஆமாங்க. நெக்ஸ்ட் நல்லா த்ரில்லிங்காக இருக்குங்க. குட்டி பையன் தூங்கிட்டானா? தூங்க வச்சுட்டு தான் வந்தேன், அத்தை கூட தான் இருக்காங்க. இங்கே ஒருத்தன் வந்து உட்காந்துருக்கேன், அது கூட தெரியாமல் ரெண்டும் படத்தை பார்த்துட்டு இருக்குங்க. ஹலோ ஹலோ லவ்லி கப்பிள்ஸ், இங்கே பாருங்க கொஞ்சம். ஹே விஷால், எப்போ வந்த? நான் வந்து 2 மணி நேரம் ஆச்சு. டேய், படம் ஆரம்பிச்சு 1/2 hour தான் ஆகுது, வந்து 2 மணி நேரம் ஆச்சாமா. ஏன்டா சிடுமூஞ்சி சித்தப்பா மாதிரியே இருக்கு எப்போ பார்த்தாலும்? ஒழுங்கா வேலை வெட்டிக்கு போகாதவங்களாம் எனக்குலாம் பிடிக்காது. ஒழுங்கா வேலைக்கு போக முதல்ல. சும்மா இருங்க, எப்போ பார்த்தாலும் விஷாலை திட்டிக்கிட்டேன்னு. ஏன் தான் இப்படி இருக்கீங்கன்னு தெரியல. அண்ணியாரே, உங்களை மாதிரி எங்கள் அண்ணன் எப்போ மாறப்போறான்னு தெரியல. நான் எதுக்கிட்ட மாறணும்? நான் நல்லா தானே இருக்கேன், நீ மாறி ஒழுங்கா. டேய், ஏன்டா இவ்வளோ கோவப்படுற கார்த்தி? விஷால், அவரை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, நீ லூஸில் விடு. எனக்கு ஒர்க் கிடைச்சிருச்சு அண்ணி, நாளைக்கு இன்டர்வியூக்கு போகிறேன், அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். சூப்பர் விஷால், போயிட்டு வா. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ மை செல்ல அண்ணி. டேய், இந்த ஆஃபீஸ்லயாச்சும் ஒழுங்கா வேலைக்கு போவியா? அது அந்த ஆஃபீஸை பொறுத்து சொல்ல முடியாது. ஏன்டா இப்படி இருக்க? ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் கரெக்டாக வேலைக்கு போடா, அப்போதான் உன்னோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கும். அதுக்காண்டி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் சரியா? புரியுதுடா புரியுது. அங்கே எனக்கு ஃபுட்டு செட் ஆகலைல்ல, அதனால தான் அங்கே போகலை. பட் இது நம்ம ஊர் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் இல்லாமல் என் ஃப்ரெண்டு சிவா என் கூட தான் ஒர்க் பண்ண போகிறான். ஸோ இந்த ஜாபை குவிட் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். சரி நல்லா பண்ண இன்டர்வியூ சரியா? பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்ஸ்டா கார்த்தி. இன்னைக்கு நம்ம ரொம்ப சீக்கிரமாக சண்டை போட்டு சமாதானம் ஆயிட்டீங்க. அதெல்லாம் அப்படிதான் அண்ணி. சரி. வா ராஜமாதா. என்னடா கீழே உட்காந்துருக்க, மேலே உட்கார வேண்டியதானே? அட போமா, பெரிய சோப்பா, கீழே உட்கார தான் நல்லா இருக்கு. சரிடா என் செல்லம் அவனே. ஏம்மா, உடனே அப்படியே உன் செல்ல பையனுக்கு சப்போர்ட் பண்ண வந்துடுவேன். ஏண்டாப்பா, எனக்கு இருக்கிறது 2 அழகான பசங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் வேறு யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறேன்? நீயும் எனக்கு முக்கியம்தான், அவனும் எனக்கு முக்கியம்தான். 2 பேரை என்னால் விட்டு கொடுக்க முடியுமா? ஆமாம் அத்தை, அப்படிலாம் விட்டு கொடுக்க முடியாது. என்னத்தை வந்துட்டீங்க? குட்டி தூங்கிட்டானோ? ஆமாம் மது, தூங்கிட்டான். அதான் இப்போ தான் வந்தேன். சரி, உன்கிட்ட சொல்லிட்டு போகலாமேன்னு வந்தேன். சரிங்க அத்தை, தேங்க்ஸ் அத்தை. இதில் என்னதுமா இருக்குது? எங்கள் அண்ணி மாதிரியே ஆர்த்தியும் வந்துட்டானா ஜாலியாக இருக்கும். எங்கள் அண்ணனும் அண்ணியும் 2 பேர் கப்புள்ஸாக மூவி பார்க்க மாதிரி நாங்கள் 2 பேர் உட்காந்து மூவி பார்ப்போம். எனக்கு நடக்க போகுது அந்த விஷயம். அடியே என்ன அடி பண்ற? என்னம்மா பண்ற? என்ன கத்திட்டு இருக்க? டேய், நீ ஏன்டா இப்படி இருக்க? குடிக்காதன்னு சொல்றேன்ல, குடிச்சிட்டு வந்து ஏன் உயிரை வாங்குற? நீ மட்டும் என்ன பண்ண எனக்கு? ஒன்னும் இல்லாதவளை கட்டி வச்சுட்டு என் உயிரை வாங்குற அவ என்ன பண்றதுடா, ஏமாத்தி கட்டி வச்சுட்டாங்களே. நீ தானே கட்டி வச்ச? நீ தானடி ஏமாத்தி கட்டி வச்ச? நீ எல்லாம் ஒரு தாயா? ஏயா இப்படி தினமும் குடிச்சிட்டு வந்துட்டு இப்படி பண்ற? நீ எல்லாம் எதுக்கடி பேசுற? ஒன்னும் இல்லாதவள என்கிட்ட பேச தேவையில்லை.
ஏண்டி உன்னை கட்டி வச்சனால அவன் பாரு என்ன திட்டிட்டு இருக்கான். நான் என்ன அத்தை பண்ணேன்? என்ன ஏன் இப்படி பண்ணுறீங்க எல்லாரும் சேர்ந்துட்டு? என்னாடி உன் தம்பி வந்ததுலேருந்து எழுத்து எழுத்து பேச ஆரம்பிச்சிட்ட? என்ன கொழுப்பா? அட ஆமாம்மா, அவன் தம்பிக்காரன் வந்ததுல இருந்து இவ ஓவரா தான் பண்ணுறா. சரியில்லைம்மா, இவ ஊரெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிட்டாமா. என்னடா சொல்ற? இதெல்லாம் நடந்திருக்கா? ஒரு வாரம் தான் நான் ஊர்ல இல்ல, ரொம்ப மாறிடுச்சு போல இருக்கு. என்னாடி? ஐயோ அத்தை, நான் எங்க அத்தை போனேன்? ஏன் அத்தை இப்படிலாம் பேசுறீங்க? ஏய், நான் என்ன பொய்யாடி சொல்றேன்? நான் குடிச்சிருந்தாலும் தெளிவா தாண்டி பேசுறேன். ஆமாடி, குடிச்சாலும் கரெக்டா தான் பேசுவான் என் மகன், எனக்கு தெரியாதா? எங்க போன? சொல்லு, என்ன மறுபடியும் ஆரம்பிக்கணுமா உனக்கு? ஐயோ வேண்டாம் அத்தை, என் தம்பி வேற ஊர்லேருந்து வந்திருக்கான். அவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவான் அத்தை. வேண்டாம் அத்தை. இல்ல இல்ல, அவன் இருக்கும்போது தான் உன்னை அடிக்கணும். அடிச்சாதான் நீ எல்லாம் அடங்குவ எங்களுக்கு. ஒன்னும் இல்லாதவளை கட்டிட்டு வந்துட்டு உனக்கெல்லாம் என்னடி? டேய் பரமா, அவளை அடிடா. இனி எங்கேயாச்சும் அவ வெளியே போகட்டும், அதுக்கப்புறம் இருக்கு. அடியே தாயி, நீ அமைதியா இரு, எனக்கு தெரியும். ஐயோ என்னை விடியா, ஏன் ஏன் இப்படி பண்ற? உன்னெல்லாம் அடிச்சாதாண்டி நீ எல்லாம் சரிப்பட்டு வருவ. ஐயோ என்னை விடுங்க. உனக்குலாம் இருக்குடி, இருக்கு. இனிமே எங்கேயாச்சும் போவியா? உன் தம்பிக்காரனை முதல்ல ஊருக்கு போக சொல்லிடு. இங்கெல்லாம் தண்டை சொல்ல அங்கெல்லாம் போட முடியாது. அவன் என்னத்தை எனக்காக செய்யலை? எல்லாமே அவன் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். இந்த ஒரு மாதம்தான் அவன் வேலைக்கு போகலை, அதுவும் நாளைக்கு வேலைக்கு போயிடுவான். ஏன் அத்தை இப்படி பண்ணுறீங்க? இப்படிலாம் பேசாதீங்க. என்னை விட்டு அவனுக்கு யார் இருக்கா அத்தை? அப்படின்னா அவன் புதுசாக பைக் வச்சிருக்கானல்ல, அது என் பிள்ளைக்கு கொடு. அவனுக்காக எதுவுமே இல்லை அத்தை, அந்த பைக்கு தான் இருக்குது. அதுவும் அவன் ப்ரைஸ் வின் பண்ணி வந்தது. அவன் எனக்காக எதுதான் செய்யாமல் இருந்தான். அவனுக்காக அது ஒன்று மட்டுமாச்சும் இருக்கட்டும் அத்தை. அவன் வேலைக்கு போகிறதுக்கு அது வேணும். என்னாடி உன் தம்பிக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்க? இன்னும் நீங்க வரதட்சணை இன்னும் கொடுக்க வேண்டியது இருக்கு. இன்னும் அதுவே கொடுக்காம பாக்கி இருக்கு. என்ன அவன் செஞ்சு கிழிச்சான்? ஏன் அத்தை இப்படி அபாண்டமாக போய் சொல்கிறீங்க? எவ்வளோ போட்டிருக்கோம் நாங்கள் வரதட்சணைன்னு சொல்லிட்டு. உங்கள் பையனுக்கு இதே அதிகம் தான் தெரியுமா? ஏதோ உங்கள் கஷ்ட காலம் இந்த இடத்துல எனக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் எங்கள் பெரியம்மானால தான். ஆமா ஆமா, உன் பெரியம்மாக்காரி தான் ஏமாத்தி கட்டி வச்சுட்டா உன்னை. அடியே, என்னடி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? இதுவே எங்கள் அம்மா அப்பா இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? ஏய், என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? நான் இருக்கும்போதே எங்க அக்கா மேல கை ஓங்கிட்டு இருக்கியா? செத்துங்கடா இன்னைக்கு நீங்க. சிவா, நீயா? இதுக்குடா ஏன்டா அப்படி கோவப்படுற? வேண்டாண்டா, விடுடா, பரவாயில்ல. என்னக்கா பரவாயில்ல? இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. நான் இருக்கும்போதே உன் மேல கை ஓங்கிட்டு இருக்கான். இது எப்பயும் நடக்கிறது தான் சிவா. இன்னைக்கு இதுக்கு நீ கோவப்படுற? பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன், நீ போ. போதும்க்கா, இந்த ஆள் கூட நீ வாழ்ந்தது போதும். இவனுக்கு எது நம்ம செய்யாம இருந்தோம்? அவங்க தான் நம்மளை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாதுக்கா. டேய் இருடா, இன்னைக்கு இருக்கு, நீ செத்தடா. உன்னை அடிச்சு போட்டு நான் ஜெயிலுக்கு போனாலும் கூட பரவாயில்ல, என்னோட ஆத்திரம் ஆறாது. ஐயோ சிவா, நீ இப்படிலாம் பேசாத. உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. வேண்டாண்டா, நீ இப்படிலாம் பண்ணாத. இதுக்கு மேலேயும் நான் பொறுமையா இருந்தானா நான் உனக்கு தம்பின்றதுக்கு அர்த்தமே இல்லக்கா. டேய் என்னடா பெரிய ஆம்பளை சிங்கம் மாதிரி உனக்கு வீராப்பு வந்துருச்சோ என்ன? உனக்கு இருக்குடி முதல்ல கிளவி. ஐயோ ஐயோ அடிக்கிறானே. டேய் டேய் விடுடா விடுடா, என்ன ஒண்ணும் பண்ணிராதடா. டேய் பரமா, இங்க பாருடா, இவனை என்ன அடிக்கிறான். ஐயோ சிவா, வேண்டாண்டா, விட்டுடா. டேய் இந்த வாங்கிக்க நீ. இருக்குடா உங்களுக்குலாம் இன்னும். டேய் விடுடா, என் மகனை விடுடா. டேய் அடியா சொல்லுடி, என் மகனை ஒன்றும் செய்ய வேணாம் சொல்லுடி உன் தம்பி கிட்ட. என்னால ஒன்றும் சொல்ல முடியாது அத்தை. அவன் அடிக்கட்டும், அதான் நல்லது உன் பையனுக்கு. அடி பாவி பாதகத்தி. ஏய் என்னாடி, நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. உனக்கு அடி வேணுமா? நான் அடிக்கட்டாடி. என்னடி எல்லாரும் ஒன்று கூடிட்டு எங்களை என்ன கொல்ல போறீங்களா? ஐயோ வேணாம், விட்டுடி. அக்கா போதும், வா போலாம். சரி சிவா, வா போலாம். என்னடா புள்ள பூச்சி மாதிரி இருந்துட்டு இப்படி வேலையை பார்த்துட்டு போயிட்டான். ஏமா, என்னோட போதையே தெரிஞ்சிருச்சுமா அவன் அடிச்ச அடியில. இப்படி நைட்டு நேரத்தில் எங்கே போகிறது சிவா? நமக்கு யார் இருக்கா? எங்கே போய் தங்குறது? நான் இருக்கேன்லக்கா, நான் பாத்துக்கிறேன், நீ சும்மா இருக்கா. இதுக்கும் மேல இல்ல, நீ அந்த வீட்டுல மரியாதை இழந்து இருக்க வேண்டாம்க்கா. போதும், நான் பாத்துக்கிறேன் உன்னை. சரிடா, எது முடிவு பண்ணுறதுனால நல்லா யோசிச்சு பண்ணுடா. நாளைக்கு உனக்கு இன்டர்வியூ வேற இருக்கு தம்பி. நீங்க கவலைப்படாதீங்கக்கா, நான் பாத்துக்கிறேன், நான் இருக்கேன் உங்களுக்கு.
இதுக்கும் மேலலாம் வேண்டாங்க்கா. நான் நல்லா யோசிச்சு தான் முடிவு பண்ணியிருக்கேன். போதும் நீ அவன் கூட வாழ்ந்ததெல்லாம். ஹலோ மச்சி.